எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கோட பேர் வந்து அகர்வால் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கோடைய டெய்லி டைம் ஃப்ரேம் ஆல்ரெடி இதுக்கு நான் அலர்ட் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த அலர்ட்டில் நம்மளுக்கு ட்ரிகர் ஆன உடனே இந்த ஸ்டாக் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இது ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட்டோட ஸ்டேட்டில் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்திங்கனாலே தெரியும், இது கிளியரான ஒரு சேனல் பேட்டர்ன். ஸோ இதில் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ட்ரையாங்கிள் பட்டன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கு. இட்ஸ் கிளியர்லி ஒரு ட்ரையாங்கிள் பட்டன் தான், பட் இன்னும் வந்துட்டு ஒரு கிளியர் பிரேக் அவுட் இல்லை. ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் விக்ஸ் இருக்குது அரௌண்ட் 1229 வரைக்கும். 1240 அந்த லெவல் க்ராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிலோ த ரெசிஸ்டன்ஸ் லெவல், அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான சேனல் பேட்டர்ன். தட்ஸ் இட். இதில் டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னாலுமே அது கிளியராக தான் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பெரிய மொமெண்டம் தான். கீழே ரிவர்சல்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக 56 டேஸில் 51%ன்றது ரொம்ப ஒரு நல்ல மூவ்னு சொல்லலாம். வால்யூமும் டீசெண்டாக இருக்குது. ஸோ என்ட்ரிங் அண்ட் எக்ஸிட்டிங், அதாவது இந்த ஸ்டாக் உள்ளார போயிட்டு வெளியில் வர்றது வந்து பிரச்சனையாக இருக்காது. பிகாஸ் வால்யூம் எப்பவுமே கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஸ்டாக் உள்ளார சீக்கிரமாக என்ட்ரு ஆகிறதுக்கோ அல்லது எக்ஸிட் ஆகிறதுக்கோ சில நேரத்தில் பிரச்சனையாகும். ஸோ அதனால் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து முக்கியம். அட் த சேம் டைம் உங்கள் டார்கெட்டை ரீச் ஆகிறதுக்கு வால்யூம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கம்மியான வால்யூம் இருந்துச்சுன்னா ரீச் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. அண்ட் திஸ் இஸ் நாட் அ கால். ஓகே, ஆஸ் யூஷுவல் இது ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் வீடியோ. நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களோட என்ட்ரிஸ் எடுங்க. யாரும் யூடியூப்பில் சொல்கிறாங்க இல்லை கால்ஸ் கொடுக்குறாங்க இல்லைன்னா வந்து பிளைண்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொசிஷன்ஸும் எடுக்க வேணாம். ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.